கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த கடைசி காலத்தின் நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகம் எங்கு நடக்கிற சம்பவங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் காண்பித்துக் கொண்டிருக்கிறதா, ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை செப்பனியா 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. நம்முடைய வார்த்தையில ஜீவன் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, செப்பனியா என்கிற தீர்க்கதரிசி உங்களை குறித்து தெரியும். சின்ன தீர்க்கதரிசின்னு அழைக்கப்பட்டாலும் அதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், வருகையை குறித்தும் கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அதிகமாக இந்த செப்பனியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் கிமு 600வது நூற்றாண்டுல 600வது வருடத்துல எழுதப்பட்டதான இந்த வேத வசனம் தான் நம்ம படித்தது. அப்போ செப்பனியா தீர்க்கதரிசி யாருக்கு பேசுகிறார் என்று சொன்னால், யூத தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு யூத கோத்திரமாக அழைக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை தாண்டி யூத ஜனங்களுக்கும் பேசுகிறதான தீர்க்க தரிசனம் தான் ஒருபுறம் இருந்தாலும், அதோடு நின்று விடாம கடைசி காலத்துல வாழ்கிற சபைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்ற விதத்துல தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், தீர்க்க தரிசனத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார்? ஆரம்பம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும். இப்ப கடைசி காலம் இன்னைக்கு முந்தினோர் பிந்தினோராய் மாறிக்கொண்டிருக்கிற காலம், கடைசி காலம் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அநேக ஜனங்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்கொண்டிருக்கிற காலம் தான் கடைசி காலம். அப்படியாய் சொல்லி கர்த்தரை தேடாமலும், அப்ப கடைசி காலத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? கர்த்தரை தேடாத ஒரு காலம் தான் கடைசி காலம். அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும், ஆண்டவரை குறித்து தேடாம ஆண்டவரை பற்றி எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி விசாரித்து தேவனோடு கூட பேசுகிற, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் மாறி ஆண்டவரை விட்டு விலகி பிசாசோடு சஞ்சரிக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லி அவர் ஆரம்பித்து இப்படியாய் சொல்கிறார். இவ்விடத்தில் இராதபடிக்கு அவங்களை சங்காரம் பண்ணுவேன். இப்படிப்பட்டவர்களை இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரக்கத்தின் நாட்கள், அதாவது கிருபையின் நாட்கள், சபையின் நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் கிடைக்கும். ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது. அது அந்தி கிறிஸ்துவுக்கென்று இந்த உலகம் கொடுக்கப்பட போகிற காலம். அந்தி கிறிஸ்து உலகம் எங்கும் என்ன செய்ய போகிறான்? ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலங்கள் வேதத்துல சொல்லப்பட்ட 7 வருடங்கள் 7 வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்துல பார்த்தால் 7 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற காலம் 7 வருட காலம். 7 வருட காலத்துல உங்களுக்கும் எனக்கும், ஆண்டவரை மறந்தவர்களுக்கும், ஆண்டவரை தேடாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய சங்காரம் உண்டாக போகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் செப்பனியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய சங்காரம் வருவதற்கு முன்னாடி நீங்களும் நானும் ஆண்டவராய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து இப்படியாய் சொல்லுகிற, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். நீங்க பெருமையான காரியங்களை பேசிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு உலகத்துல பல சயின்டிஸ்ட்கள் இருக்கலாம். அவர்கள் தன்னை ஒரு பெரிய கடவுளை போன்று நினைத்து வானத்தை காட்டிலும், வானத்துக்கு பூமிக்கு மேல இருக்கிற வானத்தையும் வான மண்டலங்களையும் செவ்வாய் கிரகத்தையும் நிலாவையும் நான் கண்டுபிடித்து விட்டேன், அதுல என்ன இருக்கிறது என்று சொல்லி அப்படியெல்லாம் நிலாவுக்கு நான் மனிதனை விட்டு விட்டேன், இப்படியெல்லாம் பெருமை பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரே, என் ஜனங்கள், நான் படைத்த ஜனங்கள் மௌனமா இருங்க, எனக்கு முன்னாடி மௌனமா இருங்க. ஏன் என்று சொன்னால், மனிதனை படைத்த தேவன் சொல்கிறாரு, மனிதனுக்கு தேவனுக்கு முன்பாக தன்னை பெருமைப்படுத்தாதபடி தாழ்மைப்பட மௌனமா இருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாள் சமீபத்தில், கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பெரிய சங்காரம் உண்டாக போகிற காலம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, நித்தியமான ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காலம் வரப்போகிறது. ஆண்டவரை அறிந்தும் அறியாதது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய சங்காரத்தின் நாளாய், ஒரு பெரிய வேதனையின் நாளாய், ஒரு பெரிய உபத்திரவத்தின் நாளாய், அது ஒரு பெரிய புலம்பலின் நாளாய் வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாய் 600 வருடங்களுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து வருவதற்கு 600 வருடங்களுக்கு முன்னாடி எச்சரித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றார்? கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது.
கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி, யாருக்காக அந்த யாகம்? ஒரு பெரிய பலி, ஒரு பெரிய யுத்தத்தினால சங்காரமாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் மரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு அப்படிப்பட்டதான கொடிய காரியங்கள் உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி ஒரு பெரிய யாகத்தை உண்டு பண்ணி, அந்த யாகத்திற்கு ஒரு பெரிய விருந்தாளிகளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ விருந்தாளிகள் யார்? அந்த விருந்தாளிகள் எப்படிப்பட்ட ஒரு யாகம்? இந்த கடைசி காலத்துல மனிதனுடைய சரீரத்தை சாப்பிடும்படிக்காக ஆண்டவர் மிருகங்களுக்கும், ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற பறவைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய விருந்து இந்த பூமியில கர்த்தர் ஆண்டவரை மறக்கிற ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லிதான் கர்த்தர் இப்பொழுது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பெரிய ஒரு யாகம் வரப்போகிறது. அந்த யாகத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த யாகத்துல மாட்டி சின்னாபின்னமாய் சிதைந்து போய் மிருகங்களுக்கு நம்முடைய சரீரத்தை உணவாக ஒரு விருந்தாக படைக்கப்படுகிற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த விருந்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது? போய் மாட்டிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் அதை குறித்து பேசுகிறது. 19வது அதிகாரம் 18வது வசனம், நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளில் ஏறி இருந்தவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். ஒரு பெரிய விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு விதமான விருந்து. ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்துல தேவனோடு கூட ரகசிய வருகையில போகிறவர்களுக்கு ஒரு மகா பெரிய கல்யாண விருந்து. இன்னொரு விருந்து உங்களுடைய என்னுடைய சரீரம் தேவனுக்கு சித்தம் இல்லாமல், தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜாக்களுக்கும், உலகத்துல பணம் படைத்த பெரிய பிசினஸ் மேன் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல மாறுதட்டி கொண்டு இயேசுவை மறந்து இயேசுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களே, அது சுயாதீனர்களா இருக்கலாம், அடிமைகளா இருக்கலாம், இயேசுவை அறியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ அந்த அந்தி கிறிஸ்துவ நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு விருந்து வைக்கப்பட போகிறது. அந்த விருந்துக்கு உணவல்ல. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ல போனா பலவிதமான உணவுப் பொருட்களை வைத்திருப்பார்கள். மனிதனுடைய ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடத்தினால பலவிதமான பஃபேன்னு சொல்லி பல வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்படலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அந்தி கிறிஸ்துவ நாட்களில கர்த்தரை அறியாமல் கர்த்தரை விட்டுவிட்ட ஜனங்களுக்கும், கர்த்தரை மறக்கிற ஜனங்களுக்கும் ஒரு விருந்து என்ன தெரியுமா? அந்த மிருகங்களுக்கும் அந்த பறவைகளுக்கும் விருந்து நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் மீன்ஸ் நம்ம இயேசுவோடு கூட போயிடுவோம். ஆண்டவரை மறக்கிற ஜனங்களுடைய சரீரம் தான் அந்த பறவைகளுக்கு ஒரு யாகமாக ஒரு பெரிய பலி கொடுக்கப்பட்டு, உங்களுடைய சரீரம், நம்முடைய சரீரம் என்ற சரீரத்தை பறவைகளுக்கு ஒரு விருந்தாக ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அது சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாள் வந்து உங்க சரீரம் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு மிருகங்களுக்கோ ஒரு பறவைகளுக்கோ விருந்தாக கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், அந்த யாகத்துல என் சரீரம் போயிடக்கூடாதப்பா. நான் விருந்து, என்னுடைய விருந்து கல்யாண விருந்தா இருக்கணும். பலியினால் உண்டாகிற அந்த விருந்து, பறவைகளுக்குள்ள விருந்துல என்னுடைய சரீரம் மாற்றிடக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய வருகை குறித்த தரிசனங்களும் ரகசியங்களும் எங்களுக்குள்ள பெருக பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. பக்தி விருத்தி பெருகட்டும். வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே.